பரிசுத்த ஆவி நம்ம கிட்ட வரும் பொழுது எதுக்கு அந்த கீ ஆண்டவர் கொடுக்குற, அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை ஏன் ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாருன்னு சொன்னா, இங்க பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் புசிக்கிறதுக்கு சாப்பிடறதுக்கும் குடிக்கிறதுக்கு மட்டுமல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்குது. நீதி இருக்கு, சமாதானம் இருக்கு, ஆனா இந்த சந்தோஷம் என்பது பரிசுத்த ஆவியின் நிறைவு. பரிசுத்த ஆவியினுடைய, நிச்சயமா சொல்றேன், பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை நீங்க பெற்றுக்கொள்வீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த எப்படி சொல்றதுன்னா, அதனுடைய டெக்னிக்கலை ஆண்டவர் அழகா நமக்கு எப்படி சொல்றதுன்னா, இப்படி நடக்கணும், இப்படி போகணும், இப்படி செய்யணும் என்பதை நீங்க பிரச்சனையிலே இருந்தாலும் சரி, நீங்க கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி பேச ஆரம்பிச்சீங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாம் கத்த தவிடுபடியா மாத்திடுவார். ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்தில் பார்த்தோம், சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரமுமாய் கர்த்தர் மாற்றுகிறவர். நல்ல கரங்களை